Hello friends, welcome to Samail Support. Evening time la சுட சுட இந்த மாதிரி முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சுவையா இருக்கும். மேலே கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட்டா நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே போல செய்து பாருங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேங்க. இதுல ஒரு 250 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு நம்ம வீட்ல இட்லி தோசைக்கு போடுவோம் இல்லையா, அந்த சோடா மாவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அடுத்ததா 3 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது சேர்த்துட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் பொடியா கட் பண்ணியிருந்தது சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா முருங்கைக்கீரை சேர்த்திருக்கேங்க. முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு முதல்ல இந்த மாவு நல்லா இந்த மாதிரி கைகளால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா தண்ணி, நார்மல் வாட்டர், பச்சை தண்ணி தாங்க சேர்க்கிறேன். கொஞ்சமா தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியா கரைச்சிடாதீங்க. அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சோம்னா சரியா இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட திக்காவும் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு கலரிக்கோங்க மாவை. பாருங்க, நல்ல மாவு வந்து கலந்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம், ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. கடலை மாவு நம்ம இந்த கலக்குறோம் இல்லையா, அந்த கைகளால நல்லா கலந்து விடும் போது தான் மாவு நல்லா உப்ரியாகி வருங்க. கரண்டியால கலந்து விட வேண்டாம், கைகளால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போண்டாவா கைகளாலையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு போண்டா வேக வச்சாதான் நல்லா சூப்பரா வருங்க. மேலே கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா நல்லா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நான் கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டைம்ல சுட இந்த முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம போண்டா செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. உடனே திருப்ப வேண்டாம். அந்த ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம கரண்டிலே தள்ளி விட்டோம்னா அப்படியே பிரிஞ்சுக்கும். வெந்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம இதுல முருங்கைக்கீரை சேர்த்தோம் இல்லைங்களா, நீங்க வேணும்னா முருங்கைக்கீரைக்கு பதிலாக அரைக்கீரை, சிறுகீரை, எந்த கீரை வேணாலும் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்ப சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு வாயில கடிப்பட்டா கூட காரம் தெரியாது. இந்த அளவுக்கு செவந்துடுச்சு பாருங்க. எல்லா போண்டாவும் வெளியே எடுத்துடலாம். சேம் அதே மெத்தட்ல அடுத்தடுத்த பேட்சும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சுட ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.